வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். லெபனானில் நடந்த ஹெஸ்போல்லாவின் பெரிய பேஜர் வெடிப்புகளின் ஒரு புதிய அலையாக வாக்கி டாக்கி ரேடியோக்கள், லேப்டாப்கள், செல்போன்கள் மற்றும் தனித்தனி வெடிப்பொருட்கள் வெடிக்கின்றன. ஆரம்ப தரவுகளின்படி ஹெஸ்போல்லா உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுமார் 500 கையடக்க ரேடியோக்கள் மற்றும் ரேடியோ ரிசீவர்கள் வெடித்தன. லெபனானின் தெற்கிலும் பெய்ரூட் புறநகர் பகுதிகளிலும் பெகா பள்ளத்தாக்கிலும் லெபனான் ஆயுத குழுவான ஹெஸ்போல்லா பயன்படுத்திய கையடக்க ரேடியோக்கள் புதன்கிழமை வெடித்ததில் 14 பேர் கொல்லப்பட்டதாகவும் 450 பேர் காயமடைந்ததாகவும் லெபனானின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை இதேபோன்ற பேஜர்கள் வெடித்ததில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்தது. கிட்டத்தட்ட 3000 பேர் காயமடைந்தனர். செவ்வாய்க்கிழமை லெபனானில் ஹெஸ்போல்லா உறுப்பினர்கள் பேஜர்களை வெடித்து காயப்படுத்திய பின்னர் லெபனானில் தொடர்ந்து 2வது நாளாக வெடிப்புகள் நடந்துள்ளன. இதுவும் ஹெஸ்போல்லாவையே நேரடியாக குறிவைத்தது. பேஜர் வெடிப்பு சம்பவங்களில் கொல்லப்பட்ட ஹெஸ்போல்லா உறுப்பினர்களின் இறுதிச் சடங்குகளின் போது 2வது அலையாக வாக்கி டாக்கி ரேடியோக்களின் வெடிப்புகள் தொடர்ந்தன. அப்படியான இறுதி சடங்குகளில் அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்று அடிப்படையின் வெடிப்புக்கு அப்படியான நேரம் மற்றும் இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம். லெபனானில் 4 ஹெஸ்போல்லா உறுப்பினர்களின் இறுதி ஊர்வலத்தின் போது மற்றும் அதற்கு இணையாக இந்த வெடிப்புகள் நிகழ்ந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 4 ஹெஸ்போல்லா உறுப்பினர்களின் இறுதிச் சடங்கு சமூக வலைதளம் எக்ஸில் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. ஆனால் காரணம் கூறாமல் திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. 5 மாதங்களுக்கு முன்னர் ஹெஸ்போல்லா தமது உறுப்பினர்களின் பாவனைக்காக வாக்கி டாக்கி ரேடியோக்களை வாங்கியதாகவும் அதே காலப்பகுதியில் தான் நேற்று வெடித்த பேஜர்களை வாங்கியதாகவும் ஒரு பாதுகாப்புத்துறை வட்டாரம் ராய்ட்டர்ஸிடம் தெரிவித்தார். வெடித்த வாக்கி டாக்கிகளின் ஆய்வு செய்த படங்கள் ICOM என்ற எழுத்துக்களையும் மற்றும் மேட் இன் ஜப்பான் என்று எழுதப்பட்ட உள்பேனலையும் காட்டின. பெய்ரூட்டின் தெருக்களில் வாகனங்கள் மற்றும் ஸ்கூட்டர்கள் திடீரென வெடிக்க தொடங்கியதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் எழுதுகின்றன. வெடிப்பின் சக்தி ஒரு கார் அல்லது ஸ்கூட்டரை அழிக்கக்கூடியது என்பதை அவை எரியும் போது படமாக்கப்பட்ட காணொளிகளை பார்க்கும் போது தெரிகிறது. ஹெஸ்போல்லா உறுப்பினர்களின் இறுதிச் சடங்குகளில் கலந்து கொண்டவர்களது உபகரணங்கள் வெடிப்பது, பலர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவது என பல காணொளிகள் வெளியாகி உள்ளன. பெய்ரூட்டின் சில குடியிருப்பு பல மாடி கட்டடங்களில் ஒரே நேரத்தில் பல வெடிச்சத்தங்கள் கேட்பதும் காணொளிகளில் பதிவாகி உள்ளன. வழமை போல அந்த காணொளிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதற்கான இணைப்பு இந்த காணொளியின் பின்னூட்டமிடும் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. லெபனானின் தெற்கு மற்றும் பெகா பள்ளத்தாக்கு உட்பட பல்வேறு பகுதிகளில் பல வெடிப்புகளுக்கு 30 ஆம்புலன்ஸ் குழுக்களில் பதிலளிப்பதாக லெபனானின் செஞ்சிலுவை சங்கம் சமூக வலைதளம் எக்ஸில் தெரிவித்தது. 60 கடைகள் மற்றும் வீடுகள், 15 வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 2 கைரேகை சாதனங்கள் வெடித்ததை தொடர்ந்து வெடித்த தீயை அணைக்க செயற்படுவதாக லெபனான் சிவில் பாதுகாப்பு அமைச்சு பின்னர் கூறியது. காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு மாற்றுவதாகவும் அது கூறியது. ஐபோன்கள், காணொலி கேமராக்கள், ICVS2 ரேடியோக்கள் மற்றும் பிற சாதனங்களும் வெடித்ததாக அதிகாரப்பூர்வமற்ற அறிக்கைகள் கூறுகின்றன. மற்றொரு தகவல்களின்படி தகவல் தொடர்பு சாதனங்களில் இருந்து விலகி இருக்குமாறு ஹெஸ்போல்லா தனது செயற்பாட்டாளர்களிடம் கூறியுள்ளது. லித்தியம் பேட்டரி அல்லது இணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள சாதனங்களை அப்புறப்படுத்துமாறு ஹெஸ்போல்லா தனது உறுப்பினர்களிடம் கூறியதாகவும் வேறு சில தகவல்கள் உள்ளன. ராய்ட்டர்ஸ் பின்னர் மூத்த ஹெஸ்போல்லா அதிகாரி ஹஷீம் சபீதினை மேற்கோள் காட்டி ஹெஸ்போல்லா ஒரு புதிய கட்டத்தில் இருப்பதாகவும் நிச்சயமாக ஒரு கடுமையான பதிலடி வரும் என்றும் கூறினார். எப்போது அல்லது எப்படியான பதிலடி வரும் என்று அவர் குறிப்பிடவில்லை. வெடிப்புகளின் போதும் மேற்கு மற்றும் மத்திய லெபனானுக்கு மேலே ஆளற்ற விமானங்கள் மற்றும் விமானங்கள் பறந்து கொண்டிருந்ததாக லெபனான் அரசு ஊடகம் கூறியது. லெபனானில் பின்னர் வந்த தகவல்களின்படி உள்ளூர் வாசிகள் நாடு முழுவதும் ஐநா அமைப்பான ஜுனிஃபில் வாகனங்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. பேஜர் தாக்குதல்களால் சிறிது நேரம் சீர்குலைந்த ஹெஸ்போல்லா இஸ்ரேலிய பீரங்கி நிலைகளை ராக்கெட்களால் தாக்கியதாக கூறியது. அதுதான் பேஜர் குண்டுவெடிப்புகளுக்கு பின்னர் ஹெஸ்போல்லா அதன் பரம எதிரியான இஸ்ரேல் மீதான முதல் தாக்குதல். இது ஒரு பெரிய அளவிலான மத்திய கிழக்கு போரின் வாய்ப்பை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கவில்லை. ஹெஸ்போல்லா இஸ்ரேல் மீது நடத்தும் வழமையான தாக்குதல் போலவே இருந்தது. வடக்கு இஸ்ரேலில் பல முறை எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாகவும் ஆனால் சேதம் அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை என்றும் இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்களை நடத்தி வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் புதன்கிழமை பின்னர் செய்தி வெளியிட்டன. வெளிநாட்டு மண்ணில் அதிநவீன நடவடிக்கைகளின் நீண்ட வரலாற்றை கொன்ற இஸ்ரேலிய உளவுத்துறை பேஜர்களுக்குள் வெடிபொருட்களை வைத்தனர் என்று மூத்த லெபனான் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர். பேஜர், ரேடியோ மற்றும் இதர சாதன குண்டுவெடிப்புகள் குறித்து கருத்து தெரிவிக்க இஸ்ரேலிய இராணுவம் மறுத்துவிட்டது. லெபனானில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் இடையே மோதல் அதிகரிப்பதை தடுப்பதற்கான தீவிர ராஜதந்திர முயற்சிகளில் அமெரிக்கா தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜான் ஹிர்பி புதன்கிழமை தெரிவித்தார்.
விரிவான மேற்கத்திய உளவுத்துறை தொடர்புகளை கொண்ட ஊடகம் ஆக்சியோஸ் தாக்குதலின் இஸ்ரேலின் ஈடுபாடு பற்றிய குறிப்பிடத்தக்க விவரங்களை தெரிவித்த போது இஸ்ரேலிய உளவுத்துறைக்கு இதில் தொடர்பு உள்ளது என சுயாதீனமாக உறுதிப்படுத்த முடிந்தது என்று குறிப்பிட்டது. பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் வடக்கின் நிலைமை பற்றி ஒரு உரையில் லெபனான் முழுவதும் சாதனங்கள் வெடிக்கும் செய்தி வெளியாகியுள்ள நேரத்தில் பெரும் சாதனைகளுக்காக மொசாட்டை வெளிப்படையாக பாராட்டினார். காலன் வெளிப்படையாக அதன் பின்னணியில் மொசாட் இருந்ததாக குறிப்பிடவில்லை. இஸ்ரேல் போரில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்குவதாகவும் அவர் கூறினார். ஈர்ப்பு மையம் வடக்கில் லெபனானை நோக்கி நகர்கிறது. அதாவது நாம் பெருகிய முறையில் சக்திகள், வளங்கள் மற்றும் ஆற்றலை வடக்கில் லெபனானை நோக்கி திசை திருப்புகிறோம் என்றார். இதற்கிடையில் ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் அடிக்கடி மேலை நாடுகளுக்கு அதிரடி சவால்களை விடும் ரஷ்ய பிரச்சாரகர் சோலோவியேவ் பேஜர் வெடிப்பின் பின்னணியில் இருப்பது யார் என்பதை அவர் கண்டுபிடித்ததாக ரஷ்ய அரசு தொலைக்காட்சியில் தெரிவித்தார். இஸ்ரேலிய உளவுத்துறை நிபுணர்களில் ஒருவரான மக்ஷீர் ஹெஷர் என்ற ஏஜென்ட் தான் பேஜர் வெடிப்பின் பின்னணியில் உள்ளார் என்ற தகவல் வெளியிட்டார். ஹீப்ரு மொழியில் மக்ஷீர் கேஷர் என்பதன் அர்த்தம் தகவல் தொடர்பு சாதனம். இந்த ரஷ்ய ராணுவ ஆய்வாளர் எங்கிருந்துதான் இந்த உளவு தகவலை எடுக்கிறாரோ அது ஆண்டவனுக்கு வெளிச்சம்.